இந்த வீடியோவில் நம்ம வீக்லி CAD சேலஞ்ச் 5ஓட ட்ராயிங் எப்படி நம்ம Creo சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ட்ராயிங். ஸோ ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். ஸோ வியூஸ் நம்மளுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க, எல்லா டைமென்ஷனும் இருக்குது. ஸோ ஐசோமெட்ரிக் வியூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும் அது எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கே நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும் எத்தனை ஃபியூச்சர் யூஸ் பண்ணி இதை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பேசிக்காக இந்த பேஸ் வந்து எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஒரு எல் ஷேப் இருக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இது நீங்கள் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனா வந்து நம்ம ரிப் யூஸ் பண்ணி கூட இதையே க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து மினிமமான ஃபியூச்சர் யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இல்லை மேபி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த எல் செக்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நான் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பேஸ் ட்ரா பண்ணுறதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைமென்ஷனுமே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த பேஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த பேஸ் க்ரியேட் பண்ணும்போது வித் இந்த சர்க்கிளும் சேர்த்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அடுத்த ஃபியூச்சரை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதையும் நான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிவிட்டேன். நீங்களும் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜஸ்ட் நியூ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்து வீக்லி CAD சேலஞ்ச் 5 யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுறேன். பார்ட்டு தான் போகிறோம், ஓகே கொடுக்குறேன். இதில் வந்து MMNS பார்ட் சாலிட் APS இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். MMNSனால் நமக்கு தெரியும் மில்லிமீட்டர் நியூட்டன் செகண்ட்ஸ். APS அப்படிங்கிறது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. நான் டாப் வியூ தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து டாப் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ இதில் அப்போ நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து லென்த்து 40, அப்புறம் டோட்டல் லென்த்து 70. லைன் போய்க்கிறேன். லைன் போயிட்டு இது 40 ஒரு 70க்கு இந்த சர்க்கிள் இந்த ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைமென்ஷன். ஸோ இது வந்து 70, இது வந்து 40. ஓகேங்களா? அடுத்தது அந்த இன்னும் இருக்கக்கூடிய சர்க்கிள் அதோட சைஸ் பாருங்கள். டயாமீட்டர் 20. எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா இங்கேருந்து 10 mm தள்ளி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 20 அப்போ 10 தள்ளி இருக்குது, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 10. ஸோ டோட்டலி வந்து 20 mm தள்ளி ஒரு மிட் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஜஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறேன். இந்த இடத்துல இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் நான் கொடுத்தேன்னா 20 டயாமீட்டர். அடுத்தது இந்த கேப் வந்துட்டு 20. அடுத்தது இது வந்து மிடில் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் வந்து உங்களுக்கு 20 தான் வரும். ஸோ இதுவும் வந்துட்டு 20. அடுத்தது இந்த இடத்துல ஃபில்லட் வந்துருக்கு. இது நீங்கள் இங்கே ஸ்கெட்ச்லேயே ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து இது எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபில்லட் ஃபீச்சர் யூஸ் பண்ணி பண்ணாலும் ஓகே. பட் பெஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கெட்ச்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் 10 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஃபில்லட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் நிறைய டைப் ஆஃப் ஃபில்லட் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் ஃபில்லட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் ஃபில்லட் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த லைனுக்கும் ஸோ ரெண்டாவது ஃபில்லட்டும் வந்துருச்சு. ஸோ ஃபில்லட்டோட இந்த ரேடியஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. 10 என்டர். அதே மாதிரி இதுவும் வந்து 10. ஓகேங்களா? கொடுத்தாச்சு. அப்டேட். இதோட ஹைட், இந்த பேஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 20 இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் 20 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சது. மறுபடியும் இந்த சர்ஃபேஸையே நான் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் போய்க்கிறேன். க்ரியேட் ஸ்கெட்ச் வியூ. இப்போது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே லோயர் எட்ஜிலிருந்து இது வரைக்கும் இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதோட லென்த்து வந்து 30. இதோட லென்த்து இங்கே 30 கொடுத்துருக்காங்க. இதோட கேப் வந்து 10 mm. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டைமென்ஷன் இருந்தால் போதும், நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 30, அப்புறம் இதுவும் வந்து 10 தான். அதே மாதிரி இந்த வேல்யூவும் நம்மளுக்கு 10 தான்.
பட் நடுவில் இருக்கிற இந்த லைன் நம்ம டெலிட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணாலும் ஓகே. இப்போது ஒரு லைன் மட்டும் தான் நம்ம டெலிட் பண்ண முடியும். இன்னொரு லைன் நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே டெலிட் செக்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இல்லைனா Ctrl D டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு இந்த க்ளோஸ் லூப் கிடச்சிருச்சு. அப்டேட் Ctrl D கொடுங்க, இது மாதிரி வரும். அடுத்தது இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் நம்மளுக்கு தெரியும். இதுவும் வந்து 20. அப்டேட். அடுத்தது இங்கே ஒரு லைன் வந்திருக்கு. நான் வந்து இதையை ரிப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ரெண்டுக்குமே நம்ம ஸ்கெட்ச் வேணும். ஸ்கெட்ச் வியூ லைனில் போயிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம லைன் ட்ரா பண்ணால் போதும். இதுக்கு எந்த டைமென்ஷனுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் அப்டேட். ஸோ நான் வந்து இப்போ ரிப் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஓப்பன் லூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா க்ளோஸ் லூப் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ரிப் இருக்குது. ரிப்பில் போயிட்டு நான் ப்ரொஃபைல் ரிப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் என்ட்ரு ஆகிடுச்சு. இதோட திக்னஸும் நம்மளுக்கு 10 mm தான். ஸோ எனக்கு உள் பக்கமாக வந்துட்டு இந்த ரிப்பு க்ரியேட் ஆகணும். அதே மாதிரி இந்த ரிப்பு வந்து ஸ்கெட்சுக்கு, அதாவது இந்த சர்ஃபேஸுக்கு எட்ஜுக்கு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு யாரதை பார்க்கலாம். இங்கே உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த பார்ட் ட்ரா பண்ணியாச்சு. உங்களுக்கு கலர், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆட் பண்ணிக்கங்க. நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நான் ஒர்க்கிங் டேரக்டரி செட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறனால டேரெக்டாக ஒர்க்கிங் டேரக்டரிக்கு என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ அங்கே சேவ் ஆகிடும். இது நீங்கள் டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு டிராஃப்டிங் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எம்டி, எந்த ஒரு ப்ரொஃபைலுமே எடுத்துக்கலாம். எம்டி, லேண்ட்ஸ்கேப்பு, ஸ்டாண்டர்ட் ஒரு A4 ட்ராயிங் சீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே. இப்போ நம்ம கரண்ட்டில் என்ன ட்ராயிங் ட்ரா பண்ணணுமோ அந்த ட்ராயிங்கோட வியூ தான் எங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகும். இல்லை உங்களுக்கு வேறு ட்ராயிங் வேணும் அப்படின்னா ட்ராயிங் மாடல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் வேறு ட்ராயிங் எடுத்துக்கலாம். நான் இதே ட்ராயிங் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஜென்ரல் வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. எந்த ஸ்க்ரீனில் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு இந்த ட்ராயிங் வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் என்ன வியூ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஓப்பன் ஆகும். அந்த டூல் பாரில் ரைட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் வியூ அப்படின்னு ஒரு வியூ இருக்கும். இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த டாப் வியூ மறுபடியும் அதே மாதிரி சைடு வியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஐசோமெட்ரிக் வியூ வேணும் அப்படின்னாலும் மறுபடியும் ஜென்ரேட் வியூவில் போயிட்டு ஜென்ரல் வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ஐசோமெட்ரிக் வியூ கிடச்சிரும். இதில் வேறு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட் ஓரியன்டேஷனில் இருக்குது. நீங்கள் இங்கே ஓரியன்டேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஓரியன்டேஷன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு ஒயர் ஃப்ரேமில் வேணும். நான் ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. ஹிடன் லைன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ எல்லாமே ஹிடன் லைன்ஸாக மாறிடுச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த டிஸ்பிளேஸில் போயிட்டு நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் இருந்தால் போதும். பட் எனக்கு இது மட்டும் வந்து 3D, அதாவது ஸ்டாண்டர்டு சாலிட் மாடலில் வேணும். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வியூ டிஸ்பிளேவில் போனீங்க அப்படின்னா என்வாயன்மெண்ட்டில் போயிட்டு ஷேடிங் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அடுத்தது டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் அனோட்டேஷனில் போயிட்டு நார்மலாக நம்ம எப்போ போல டைமென்ஷன் மார்க் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வியூவுக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்கெட்சில் எப்படி டைமென்ஷன் மார்க் பண்ணுவீங்களோ அதே கான்செப்ட் தான். ரேடியஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக ஒரு அந்த டைமென்ஷன் வச்சுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். ஸோ டயாமீட்டர், லென்த்து, ஓகே இதோட லென்த் மார்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம 2D ஸ்கெட்சில் பார்த்துட்டு இல்லை உங்களுடைய தேவையான டைமென்ஷன் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம டைமென்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓரியன்டேஷன் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ கரெக்டாக மெட்டீரியலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா
DRW00 அப்படிங்கிற ட்ராயிங் ஃபார்மேட்டில் சேவ் ஆகுது. ஓகே கொடுத்துருங்க. இது உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸில் போனீங்க அப்படின்னா இங்கே கீழே டைப்ஸில் போனீங்க அப்படின்னா நிறைய டைப் இருக்கும். நீங்கள் என்ன டைப் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நான் வந்து PDF இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபோட ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளவு குவாலிட்டி வேணும், இல்லை என்ன டைப் ஆஃப் பிடிஎஃப் வேணும், இல்லை பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னாவும் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துக்க முடியும். செக்யூரிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன், ஸோ என்ன டைட்டில், நீங்கள் யார் ட்ரா பண்ணீங்க, அதை பார்த்து ஏதாவது உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இங்கேயே கொடுத்துக்க முடியும். ஸோ ஜென்ரலாக எவ்வளவு ரெசல்யூஷன் வேணும், இந்த டிபிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இல்லை சும்மா நான் வந்து வாட்ஸ்அப் பண்ண போகிறேன், இல்லை நான் கம்மியான குவாலிட்டி போதும் அப்படின்னா நீங்கள் இது வந்து கம்மியானதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக 300 இருக்கும். கலர் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா செட் ஆயிரும். ஜஸ்ட் இங்கே ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே கொடுத்த ஆப்ஷன் மாதிரி அந்த ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆகுது. நம்ம ஆல்ரெடி அதே ஆப்ஷன் செட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அகைன் ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த ட்ராயிங் வந்து அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ராயிங் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம cadcamtamil.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா வீக்லி CAD சேலஞ்ச் அப்படின்னு தனியாகவே ஒரு ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ட்ரா பண்ண எல்லா வீக்லி CAD சேலஞ்சோட வீடியோஸும் அதில் அதோட ட்ராயிங்ஸும் நீங்கள் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எல்லா ட்ராயிங்ஸும் நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை அக்சஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். CAD-CAMல நிறைய கற்றுக்குங்க.